2 நாளைக்கு முன்னாடி என்னோட புது ஆஃபீஸ் போயிட்டு நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு என்னால மூச்சு விட முடியல. அப்பதான் நினைச்சேன் நம்ம உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு பாக்குறப்ப அந்த இடத்துல AQI 180 இருந்துச்சு. AQIனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த AQI 50க்கு கீழே இருந்துச்சுன்னா அது நார்மல், அந்த இடத்துல நம்ம இருக்கலாம். பேசிக்கா என்னோட ஊரு கிராமத்து சைடு, அங்க பெருசா பொல்யூஷன் எதுவும் இருக்காது. அதனால AQI 50க்கு கீழே தான் இருக்கும். திடீர்னு சடனா நான் சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆனனால என்னோட பாடிக்கு இது செட் ஆகல, அதனால எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த மாதிரி AQI அதிகமா இருக்கிற இடத்துல நீங்க ஃப்ரீக்வெண்டா இருந்தீங்கன்னா, ஆவரேஜா நீங்க ஒரு 60 இயர்ஸ் இருப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துல நீங்க ஃப்ரீக்வெண்டா இருந்தீங்கன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் குறையறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். சோ இந்த மாதிரி பிளேஸ்ல நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை சேஞ்ச் பண்றதுக்கு பாருங்க. முடியவே முடியாது, நான் அங்க போயே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க போறப்ப N95 மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. இந்த N95 மாஸ்க் யூஸ் பண்றதுனால நீங்க ஹார்ம்ஃபுல்லான பொல்யூட்டட் ஏரை சுவாசிக்கிறதுல இருந்து உங்களை பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். டெல்லியை கம்பேர் பண்றப்ப நம்மெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல. டெல்லியோட ஆவரேஜ் AQI 600க்கு மேல இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே டேஞ்சரான விஷயம். நம்ம ஊரும் டெல்லி மாதிரி ஆகிறதுக்கு ரொம்ப அதிக நாள் ஆகாது. மேக்ஸிமம் இன்னொரு 5-10 இயர்ஸ்ல அதே மாதிரி ஆயிரும். ஸோ கண்டிப்பா இதை வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு டூ கிளிக் த ஃபாலோ பட்டன், ஆடுங்க பார்த்துக்கலாம்.